சென்னை மாநகரை வர்தா புயல் வேறு ஒரு உருவத்திற்கு மாற்றியிருக்கிறது. அப்படி ஒரு பகுதியான ஆழ்வார் திருநகரிலிருந்து விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தியாகச்சமல். சென்னையில் வீசிய வர்தா புயல் சென்னையின் பல இடங்களை உருத்தெரியாமல் மாற்றி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படி பல இடங்களை நம்மால் உதாரணம் காட்ட முடியும். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாந்தோப்பு என்பது ஆழ்வார் திருநகர், சென்னையின் மையப்பகுதியான ஆழ்வார் திருநகர் பகுதியில் இருக்கின்ற இடம். இந்த பகுதி தான் கடந்த டிசம்பர் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தின் போது வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகாமல் தடுத்து காத்திருந்த ஒரு பகுதியாக இந்த மக்களால் பார்க்கப்படுகிறது. இந்த மக்களுடைய வாழ்வோடு மிக நெருங்கிய தொடர்புடைய பகுதியாக இந்த மாந்தோப்பு பார்க்கப்படுகிறது. சுமார் 30 ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த மாந்தோப்பு பகுதியில் பல்வேறு வகையிலான அரிய மரங்கள் இருந்தன. ஆனால் நேற்று வீசிய இந்த வர்தா புயல் அந்த மரங்களை அடியோடு சாய்த்திருக்கிறது என்று நான் சொல்லலாம். சென்னையின் சில இடங்களில் மட்டும்தான் பனை மரங்களை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பகுதியில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பனை மரங்களும் ஒரு சில மரங்களும் மட்டும்தான் நேற்றைய வர்தா புயலுக்கு தப்பி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 90% மரங்கள் வேரோடு பிடுங்கி வீசி எறியப்பட்டிருப்பதை நம்மால் இந்த காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர் இந்த பகுதியினுடைய தட்பவெப்பத்தை சற்று குளுமையாக வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு இந்த மரங்கள் பயன்பட்டு வந்தன. குறிப்பாக பொல்யூஷன் என சொல்லப்படக்கூடிய மாசு ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த மரங்கள் பெரிதும் உதவி இருந்தன. 20 ஆண்டுகள் முதல் 100 ஆண்டுகள் வரை கூட பழமையான மரங்கள் எல்லாம் இருந்த இந்த மாந்தோப்பு நேற்று ஏற்பட்ட வர்தா புயலின் ஒரு சில மணி நேரங்களில் தனது சுவடை மாறி இருக்கிறது. இனி இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த பகுதி வழியாக வரக்கூடிய மக்களுக்கும் கூட இந்த மாந்தோப்பு என்பது வரலாற்றில் ஒரு சோகச்சுவடாகவே எஞ்சி நிற்கப் போகிறது. புதிய மரங்கள் வளர்ந்து எழில் மீண்டும் வரும் வரை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் தியாகச்சம்மல்.